பொதுக்குழு 2017 மற்றும் 2022 செயற்குழுவில் எதிர்த்து தாக்கல் செய்த வழக்கினை ராம்குமார் ஆதித்தன் மற்றும் சூரன் பழனிசாமி ஆகிய இருவரும் தாக்கல் செய்திருந்தார்கள். அதில் அனைத்து அதிமுக உறுப்பினர் சார்பாக வழக்கை தொடுப்பதற்காக ரெப்ரசன்டேட்டிவ் சூட் பிரதிநிதித்துவம் சார்பாக அவர்கள் தாக்கல் செய்வதற்கு தனி நீதிபதி அவர்கள் அனுமதி அளித்து உத்தரவிட்டிருந்தார். 2022 கொடுத்த அந்த தீர்ப்பினை எதிர்த்து கழகத்தின் பொதுச் செயலாளர் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். அந்த மேல்முறையீட்டை விசாரித்த நீதியரசர்கள் தனி நீதிபதி அளித்த உத்தரவினை ரத்து செய்து மேலும் பொதுக்குழு மற்றும் பொதுச் செயலாளருக்குத்தான் அந்த முதன்மை உறுப்பினரை பிரதிநிதித்துவப்படுத்தும் உரிமை உள்ளது என்று கூறி தனி நீதிபதி உத்தரவினை ரத்து செய்து இன்று உத்தரவிட்டுள்ளார்.